friends and family, welcome to our channel. எல்லாமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா சுவையான எக் நூடுல்ஸ் ஆம்லெட் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். மேகிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்ப தண்ணி கொதிக்குது. இல்ல மேகியை போட்டுடலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு. வாங்க இப்ப மசாலாஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது வாசனை செம்மையா இருக்குது. நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம எக் நூடுல்ஸ் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ முட்டையை வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்ப பெப்பர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எக்ல போட்ட எல்லா மசாலாவையும் பீட் பண்ணியாச்சு. வாங்க நம்மளோட எக் நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். இப்ப வாங்க தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இது சுத்தன்மை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப நம்ம ஹீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப நம்ம செஞ்சு வச்சிருந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேல கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம்.
இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக் நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி. வாங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட எக் நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட எக் நூடுல்ஸ் ஆம்லெட் ரொம்ப டேஸ்டா இருந்தது. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.